நடிகை நயன்தாராவுடைய சினிமா பயணம், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் பேசக்கூடியது தான் நயன்தாரா பியாண்ட் தி ஃபெரிடேல் டாக்குமெண்ட்ரி. நயன்தாராவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது நேத்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். சினிமா அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரியில் ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக ஹீரோயின்ஸுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கா, அவங்களுக்கான மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, இதெல்லாம் பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஹீரோக்கு ஈக்குவலாக ஹீரோயினும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை பெறுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய போராட்டம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்ல வருது. ஆனால் இவங்க சொல்ல வரக்கூடிய இந்த விஷயங்களில், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு முழுமையற்ற உணர்வும் ஒரு மேம்போக்கு தன்மையும் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற விதமாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நகருது. கேரளாவில் இருக்கக்கூடிய சிறிய நகரமான திருவிழாவில் இருக்கக்கூடிய டயானாவுக்கு சிஏ படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கு சினிமா பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, கனவும் இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் மலையாள இயக்குனர் சத்யன் அந்திக்காடு டயானாவுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதுதான் டயானா நயன்தாராவாக மாறுறதுக்கான முதல் விதை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே டயானாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்பயுமே வரல. ஸோ சினிமாவில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சத்யனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 3 மணி. ஸோ அந்த டைமில் அவருக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கலை அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. ஸோ அப்போ சத்யன் ரொம்ப பொறுமையாக நயன்தாரா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ 2 தப்பு பண்ணுற. முதல்ல நீ சினிமாவில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, இன்னொன்று நீ எனக்கு 3 மணிக்கு கால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நயன்தாராவுக்கு சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சத்யன் மூலமாக சினிமாவுக்கு ஆர்வம் வருது. இதுக்கப்புறம் சத்யன் இயக்குன மனசினக்கரே அப்படிங்கிற படத்தில் ஜெயராம் ஜோடியா டயானா சினிமாக்குள்ளே அறிமுகமாகறாங்க. டயானா அப்படின்னு பெயர் கொண்டவங்களை சினிமாவுக்காக நயன்தாரா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறாரு சத்யன். ஸோ நயன்தாராவுடைய இந்த சினிமா போர்ஷன், அதாவது ஆரம்ப காலத்தில் எப்படி அவங்க சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் நகருது. ஜெயராம் படத்துக்கு அப்புறமா மோகன்லால், சரத்குமார் கூட ஐயா, ரஜினி கூட சந்திரமுகி, மம்முட்டி அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவுடைய சினிமாகிராஃப் ரொம்பவே டாப் கியர் ஸ்டடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் கஜினி படத்தில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அவங்களுடைய உருவத்தை வச்சு நிறைய கேலி கிண்டல்லாம் வெளியாச்சு. அந்த ஒரு விஷயம் தன்னை மனசளவில் ரொம்பவே கடுமையாக பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாரா. என்னுடைய நடிப்பை பற்றி குறை சொன்னால் கூட அதை நான் ஏற்றுப்பேன், ஆனால் என்னுடைய உருவத்தை வச்சு இவங்க கேலி பண்ண விஷயத்தை என்னால் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னே தெரியலை. அந்த சமயத்தில் ரொம்பவே திக்குமுக்காடி போயிட்டேன் அப்படின்னு இந்த ஆவணப்படத்தில் அந்த சமயத்தில் தான் எதிர்கொண்ட வழிகளை பற்றி சொல்கிறாங்க. பல்வேறு காரணங்களுக்காக நயன்தாரா நடித்த மற்ற முக்கியமான படங்கள் பற்றி பெருசாக எதுவுமே சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் சில படங்களில் அவங்க எதிர்கொண்ட விமர்சனங்கள் பற்றியும் இங்கே முழுமையாக பதிவு செய்யாமல் நேரடியாக பில்லா படத்துக்கு அடுத்து நகர்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு ஆவணப்படமாக எடுக்கும்போது அந்த விஷயங்களை அவங்க அங்கே பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரு குறை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. நயன்தாரா நடித்த மிக சில படங்களை மட்டுமே இங்கே குறிப்பிட்டு அவங்களுடைய சினிமா வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை பதிவு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மேம்போக்கான தன்மையை தான் இங்கே காட்டுறதா இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய காதல் வாழ்க்கையை பற்றியும் தான் நம்பியவர்கள் எப்படி தன்னை ஏமாற்றுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நயன்தாரா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய காதல் தோல்வியை பற்றி பலரும் கேள்வி எழுப்புறாங்க. அதை சுற்றி நிறைய பொய்க்கதைகளை உருவாக்குறாங்க. ஆனால் நான் நம்பி ஏமாந்த ஆண்கள் கிட்ட இந்த கேள்வி அவங்க எழுப்புறதே இல்லை. அதே மாதிரி அவங்கள இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்காதது ஏன் அப்படிங்கிற அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி மிக முக்கியமானதா இந்த ஆவணப்படத்தில் பார்க்கப்படுது. ஸ்ரீராமராஜ்யம் தான் தன்னுடைய கரியரில் கடைசி படம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா அறிவிச்சது பலருக்கும் நினைவு இருக்கலாம். ஆனால் இந்த முடிவு தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை அப்படின்னும், இந்த முடிவெடுக்க தன்னை நிர்பந்திச்சாங்க அப்படின்னும் நயன்தாரா சொல்கிறாங்க. அப்படி அந்த முடிவெடுக்க அவங்கள நிர்பந்திச்சது யாரு, அந்த சூழல் என்ன அப்படிங்கிறத பற்றி நயன்தாரா இந்த ஆவணப்படத்தில் வெளிப்படையாக பேசவே இல்லை. அதை மேம்போக்காவே கடந்து செல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணப்படத்தில் இயக்குனர்கள்
சத்யன், ஃபாசில், ராணா, அட்லி, ராதிகா, விஜய் சேதுபதி, நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நயன்தாரா பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்களாம் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நயன்தாரா பற்றி அவங்களுடைய ரசிகர்களுக்கு அல்லது இந்த ஆவணப்படம் பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்கு வந்து புதிதான ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி நயன்தாராவை பற்றி புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் செய்கிறாங்க. ஸோ எக்ஸப்ட் நாகார்ஜுனா, சத்யன், ஃபாசில் இவங்களை வந்து விட்டலாம். ஏன்னா அவங்க வந்து நயன்தாராவுடைய ஆரம்ப கால சினிமா விஷயங்கள் பற்றி சொல்கிறதுனால அவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கெலாம் வரமாட்டாங்க. ஸோ ஆரம்ப கால விஷயங்கள் பற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க இவங்க 3 பேர்த்தை தவிர்த்து மற்றவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நயன்தாராவை புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்களாக தான் வந்து ஃபீல் ஆகுது. நயன்தாராவுடைய ஆவணப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது அவங்களுடைய கல்யாண நிகழ்வு பற்றி தான் ஹைலைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் கடந்ததுக்கப்புறம் நடிகை ஒருத்தவங்களுடைய ஆவணப்படம், அதாவது நயன்தாரா சினிமாவில் சந்தித்த ஏற்ற இறக்கங்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வரும். அதில் அவங்களுடைய திருமணம் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் நடிகை ஒருவருடைய சினிமா வாழ்க்கை அப்படிங்கும்போது அதுக்கான போதாமை வந்து இந்த ஆவணப்படத்தில் இருக்கிறத பல இடங்களில் ஃபீல் பண்ண முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நயன்தாரா வந்து தனக்குன்னு ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக தனக்கான இடத்தை பிடிச்சதுக்கப்புறமா ஹீரோயின் சென்ட்ரிக் படங்களில் தான் வந்து அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கான ஒரு மார்க்கெட்டையும் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இந்த விஷயங்களை நயன்தாராவோ இல்லை அவங்கள பற்றி பேசக்கூடிய மற்ற பிரபலங்களோ வந்து பெருசாக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசலையோ அப்படிங்கிற ஒரு போதாமை வந்து இருக்க தான் செய்யுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த படத்துக்கு அப்புறமா நயன்தாராவுடைய காதல் வாழ்க்கையை பற்றி இந்த டாக்குமெண்ட்ரி பேச ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து தொடங்கினதுக்கு அப்புறமா நயன்தாராவுடைய சினிமா வாழ்க்கைக்கு வந்து ஒரு எண்டு கார்ட் போட்டுட்டு நயன்தாரா அண்ட் விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வர்ஸுக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குமோ ஸோ அவங்க ஒருத்தங்க மாற்றி பகிர்ந்துக்கக்கூடிய விஷயங்களாக தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி மூவ் ஆகுது. அதே மாதிரி நயன்தாராவுடைய திருமண நிகழ்வு அந்த ஒரு காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. அந்த காட்சிகளில் மெகந்தி ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் பெருசாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அண்ட் என்டர்டைனிங்காக இருக்குது. ஸோ மற்றபடி அவங்களுடைய திருமண நிகழ்வாகட்டும், அவங்களுடைய உடை, ஜுவல்ஸ், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த சமயத்தில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக அதே மாதிரியான காட்சிகள், அதே மாதிரியான தகவல்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கடந்த 21 வருஷமாக வந்து முன்னணி நடிகையாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு சடங்காக, அதாவது ஒரு கடமைக்குனே எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஓவராலாக இருக்க தான் செய்யுது. ஸோ நயன்தாராவுடைய திரையுலக வாழ்க்கையை பற்றி புதுசாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய சினிமா வாழ்க்கையாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், ஸோ அதிலிருந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸுக்காகட்டும் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்காகட்டும், ஸோ எந்த ஒரு புது விஷயங்களுமே இல்லாமல் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விக்கிபீடியா தகவல்களே இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்ரியோட பெரிய மைனஸாகவே பார்க்கப்படுது. இந்த ஆவணப்படத்தில் நயன்தாரா பற்றி நடிகை ராதிகா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நானும் ரவுடி தான் அந்த ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும்போது தனுஷ் ராதிகாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, அக்கா நயன்தாராவும் விக்னேஷனும் லவ் பண்ணுறாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்படி ஒரு விஷயத்தை வந்து நான் த்ரூ அவுட் ஷூட்டிங்கில் வந்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்பவே ஆச்சரியமாக பேசுகிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ்க்கு முன்னாடி சர்ச்சையை ஏற்படுத்தின நானும் ரவுடி தான் படப்பிடிப்பு காட்சிகளும் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. ஸோ அவங்க ரிமூவ் பண்ணலை, ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டெல் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் போக போக மேம்போக்குத்தன்மையாக வெளிப்படைத்தன்மை இல்லாததால் ஒரு நடிகையுடைய திரையுலக பயணம் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த டேகுக்கு நியாயம் சேர்க்காத வகையாகவே இந்த டாக்குமெண்ட்ரி இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.